Hello students, இந்த வீடியோவானது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 10வது வகுப்பு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இது அலகு 2இல் உள்ள ஆப்டிக்ஸ் என்ற தலைப்பில் உள்ள டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், அதாவது ஒளி விலகல் பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். காம்போசிட் லைட் அப்படின்னா கூட்டு ஒளி அப்படின்னு அர்த்தம். கூட்டு ஒளியினுடைய ஒளி விலகலை பற்றி இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். Which is the fundamental and natural source of light? ஒளியினுடைய இயற்கை மூலம் எது? ஒளியானது இயற்கையில் எங்கே இருந்து வருது அப்படின்னு கேட்டால் சூரியன்ல இருந்து வருது. சூரியனில் உள்ள ஒளியானது 8 நிமிஷத்தில் பூமிக்கு வந்து சேர்ந்துடும். மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் ஆஃப் லைட். மோனோனாலே ஒன்று அப்படின்னு அர்த்தம். If a source of light produces a light of single color, it is known as monochromatic source. எக்ஸாம்பிள் வந்து லேசர் லைட். அதாவது ஒரு லைட்டோட சோர்ஸில் இருந்து ஒரு ஒளி மூலமானது ஒளி மூலம் உருவாக்கக்கூடிய அந்த ஒளிக்கற்றையில் அந்த ஒளியில் ஒரே ஒரு கலர் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். அதாவது if a source of light ஒரு ஒளி மூலம் produces உருவாக்குது. என்ன உருவாக்குது? a light. ஒரு ஒளி மூலத்திலிருந்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளியில் ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அதை மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுதோம். எக்ஸாம்பிள் வந்து லேசர் லைட் இந்த இருக்கு. இந்த லேசர் லைட் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரே ஒரு கலர் மட்டும்தான் வரும், வேற கலர் என்ன செய்யாது, வராது. இப்போ இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் இருக்குது, இதிலேருந்து ஒளி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒளியை பார்த்தீங்கன்னா இதோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், வேவ் லென்த்து மாறாது. வேவ் லென்த் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது ஒரே மாதிரியான ஒரே கலர் உள்ள ஒளி தான் என்ன செய்யும், வரும். இப்போ பாருங்கள், இது வந்து லேசர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஒளிக்கற்றை. இதை நான் ப்ரிசம் வழியாக செலுத்துகிறேன், கிளாஸ் ப்ரிசம் வழியாக செலுத்துகிறேன். அப்படி செலுத்தும் பொழுது வெளியே வரக்கூடிய கற்றையும் அந்த ஒரே கற்றை தான் வரும். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? லேசர்லேருந்து வரக்கூடிய ஒளியில் ஒரே ஒரு நிறம் தான் இருக்குது. இப்படி வந்தால் அதுக்கு பேர் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு பேர். அதாவது ஒரு சோர்ஸிலிருந்து ஒரே ஒரு நிறமுள்ள கற்றை வந்தால் அதுக்கு பேர் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் ஆஃப் லைட். எக்ஸாம்பிள் வந்து லேசர் லைட். காம்போசிட் கோர்ஸ் ஆஃப் லைட். If a source of light produces a light of different colors, இப்போ போன டெஃபினிஷனில் 1 கலர்னு இருக்கும், இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்னு நீங்கள் மாற்றிக்கணும், அவ்வளோதான். அதாவது ஒரு ஒளி மூலத்திலிருந்து ஒரு ஒளி வருது, அந்த ஒளியில் பல நிறங்கள் இருந்தால் அதுக்கு பேர் காம்போசிட் சோர்ஸ்னு பேர். இந்த காம்போசிட் சோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சன்னை நீங்கள் எடுத்துக்கலாம், மெர்க்குரி வேப்பர் லேம்பை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, சன் இருக்குது, சன்னிலிருந்து ஒரு லைட் நமக்கு வருது, அந்த லைட்டில் 7 நிறங்கள் இருக்குது. அப்போ இது என்னது? சன் இஸ் ஏ காம்போசிட் சோர்ஸ் ஆஃப் லைட். அது மாதிரி தெருவில் இந்த மாதிரி விளக்கு போட்டிருப்பாங்க, இதுக்கு பேர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப். இதிலிருந்து வரக்கூடிய ஒளியிலையும் 7 நிறங்கள் இருக்கும். அதனால் இந்த ரெண்டையும், அதாவது சன்னையும் மெர்க்குரி வேப்பர் லேம்பையும் நம்ம காம்போசிட் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். இதில் பாருங்கள், ஒரு ஒயிட் லைட் வந்து ஒரு கிளாஸ் பிரிசம் வழியாக போகுது, போயிட்டு வெளியே வரும்பொழுது 7 நிறங்களாக வருது. இதுக்கு பேர் தான் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டுன்னு பேர். இந்த 7 நிறங்களை நம்ம ஒரு சின்ன ஒரு அக்ரோனிம் வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சுருக்கமாக எப்படி வச்சுக்கலாம்னா விப்ஜிஆர்னு வச்சுக்கலாம். VIBGYOR. வினா வயலட், ஐனா இண்டிகோ, பீனா ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. ஸோ இதனுடைய முதல் எழுத்தை போனால் ஒன்றா சேர்த்து விப்ஜிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நிறங்களுடைய தொகுப்புக்கு பேர் நிறமாலைன்னு பேர், அதாவது ஸ்பெக்ட்ரம்னு பேர். இந்த எல்லா நிறங்களையும் ஒன்றா சேர்த்து சொன்னோம்னா அதுக்கு பேர் என்ன பேர்? ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பேர். இதில் பாருங்கள், இப்போ இந்த படத்தில் இந்த லைட் வந்து நேராக போகுது,
இந்த கிளாஸ் பிரிசத்தில் பட்டு வெளியே வருது. ஆக்சுவலாக இது வந்து நேராக போகும்போது இந்த டைரக்ஷனில் தான் போயிருக்கணும். பட் இந்த ரெட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் டீவியேஷன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ரெட்டுக்கு கம்மி. பட் அதே நேரத்தில் அதை விட ஆரஞ்சுக்கு அதிகம். இந்த வயலட் பாருங்கள், இந்த வயலட் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் நிறைய வரும். ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வயலட்டுக்கு அதிகம், பட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ரெட்டுக்கு கம்மி. அதனால தான் ரெட் லைட்டை எதுக்கு வந்து டேஞ்சர் லைட்டாக நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கம்மி, அப்போ டீவியேட் ஆகாது. தூரத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு ரெட் கலர் துண்டாக தெரியும். இதில் என்ன கொடுத்துருக்கு, when a beam of white light is refracted through a glass of prism, when a beam of white light, ஒரு வெள்ளை ஒளியை is refracted, நம்ம செலுத்துகிறோம். எது வழியாக செலுத்துகிறோம், ஒரு கிளாஸ் பிரிசம் வழியாக செலுத்தினோம்னா it is split into, அது பிரியுது. எப்படி பிரியுது, into its component color, அது வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய நிறங்களானது பிரிக்கப்படுகிறது. இதுக்கு பேர் தான் dispersion of light. The band of colors is termed as spectrum. இந்த நிறங்களின் தொகுப்புக்கு பேர் நிறமாலைன்னு பேர். நிறமாலைனா ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது. பூக்களின் தொகுப்பு பூமாலை எனப்படும், பாக்களின் தொகுப்பு பாமாலை எனப்படும். அது மாதிரி இந்த நிறங்களின் தொகுப்பு நிறமாலை, அதாவது ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பெக்ட்ரத்தில் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இந்த மாதிரி கலர்கள் இருக்குது. இதை வந்து நம்ம எளிதில் விப்ஜிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த நிறங்களை எழுதுவதற்கு எளிதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் கலர்ஸ். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் இருக்கும். நீங்கள் இதை பார்த்தா தெரியும். பாருங்கள், ரெட்டை பாருங்கள், ரெட்டில் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அதாவது டீவியேஷன் கம்மி. ஆரஞ்சுக்கு அதை விட அதிகம். வயலட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் தெரியும். The angle of refraction is smallest for red color. இந்த ரெட் கலரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அதாவது டீவியேஷன், ரெஃப்ராக்ஷன் டீவியேஷன் எல்லாம் ஒன்று தான். இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து ரெட் கலரை பொறுத்த வரைக்கும் கம்மி. அண்ட் ஹையஸ்ட் ஃபார் வயலட். வயலட்டுக்கு வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அதிகம். இது எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் எதுக்கு கம்மியாக இருக்குது, ரெட்டுக்கு கம்மியாக இருக்குது, எதுக்கு அதிகமாக இருக்குது, வயலட்டுன்றதுக்கு அதிகமாக இருக்குது. ஃப்ரம் ஸ்னெல்ஸ் லா, இந்த ஸ்னெல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, the angle of refraction is determined in terms of refractive index of the medium. The angle of refraction அதாவது எவ்வளவு ஆங்கிள் இந்த ஒளியானது டீவியேட் ஆகுது, நார்மல்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து எதை பொறுத்து அமைகிறது, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து அமையுது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, the refractive index of the medium is different for different colors. இப்போ நான் வந்து வெவ்வேறு கலருக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ரெட்டுக்கு பாருங்கள், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.512. இது கீழே வர 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 கூடிக்கிட்டே வருது. அப்போது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. இது என்ன காட்டுதுன்னா, the refractive index of a medium is dependent on the wavelength of the light. இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதை சார்ந்து அமைகிறதுனா வேவ்லென்த்தை பொறுத்து அமையுது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலரோட டீவியேஷன் ஆங்கிள் கம்மி. இது கீழே வர 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 டீவியேஷன் ஆங்கிள் கூடிக்கிட்டே வரும். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு ஸ்னெல்ஸ் லா சொல்லுது. இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஏன் வெவ்வேறமாக இருக்குன்னா, ஒவ்வொரு கலருக்கும் வேவ் லென்த் வந்து டிஃபர் ஆகுது. அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆனது இதில் பாருங்கள் கூடிக்கிட்டே வரும். 1.512, 1.514 கீழே வர வர ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூடிக்கிட்டே வரும். பட் அதே நேரத்தில் வேவ் லென்த்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ வேவ் லென்த்து குறைய குறைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூடும். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறைய குறைய வேவ் லென்த் என்ன செய்யும், கூடும். இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும்.
இல்லை நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்குறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தப்பாக எதுவும் நினைக்க வேண்டாம். தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ண வேண்டாம். நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், அதனால் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.